நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். கறிவேப்பிலை சாப்பிட்டால், கறிவேப்பிலை தினமும் சாப்பிட்டு வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. என்ன நடந்துச்சு இது வரைக்கும்? கறிவேப்பிலை சாப்பிட்ட உடனே 300 வருஷத்துக்கு முன்னாடி, எப்படி கரெக்டாக ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவும் பாட்டியும் டெய்லி கறிவேப்பிலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? 300 வருஷத்துக்கு முன்னாடி. அவள் கறிவேப்பிலை ஒன்றும் கிடையவே கிடையாது. நம்மளே கறிவேப்பிலையை பறித்து வச்சுக்கிட்டு இது பெரிய சூப்பர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோ? கறிவேப்பிலை தினமும் சாப்பிட்டு வந்தால் இது பறந்து போய்விடும். என்ன பறக்கும்? ஒன்றும் பறக்காது. புரிஞ்சா? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், பேலன்ஸ்டு டயட் எடுத்தீங்கன்னா என்ன பறந்து போகும்? சுகர் பறந்து போயிடும், பிபி பறந்து போயிடும், கொலஸ்ட்ரால் பறந்து போயிடும். பேலன்ஸ்டு எடுத்தீங்க இந்த 3 நோயும் பறந்து போயிடும். பறந்து போச்சுன்னா மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை, இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். 300 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது கறிவேப்பிலை வச்சு டெய்லி அரைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே பதில் கிடைக்கும். புரிஞ்சுதா இல்லையா? இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை, இந்த அறுவை சிகிச்சையும் பண்ணல, கருவேப்பிலையும் கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லலை. 70 கிலோ கொஞ்சம் கருவேப்பிலையை சாப்பிட்டோன்னே 70 கிலோ கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னே 70 கிலோ கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டோன்னே 70 கிலோ கரைஞ்சி போயிருமோ? 1 கிலோமீட்டர் நடைபெறிச்சு 365 நாள் பண்ண உடனே 70 கிலோ கரைஞ்சி போயிருமா? யார் சொன்னா கதை விட்டது உங்கள்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பேலன்ஸ்டு டயட், நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நீங்கள் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெயிட் டக் டக் டக்குன்னு குறையது மட்டும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த உடல் பருமனால எவ்ரி செகண்ட் இருதய மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டே இருக்கிறாங்க. வெயிட்டை குறைக்கும் வழியை பாருங்கள். அதுக்கு ஒரே ஒரு வழி பேலன்ஸ்டு டயட். நிறைய யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லை, அவங்களுக்காவது இல்லை இன்சுலின் போட்டுட்டு இருப்பாங்க இல்லை, அவங்கள இந்த வீடியோ போய் சேரும். ஷேர் பண்ணுங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள். என்ன எவ்வளோ யூஸ்லெஸ் வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, இதை ஷேர் பண்ணுங்கள் சார்.